ஸ்டாலின் சொல்லுங்க, இந்த சந்திப்பின் போது ராகுல் காந்தி பிரதமர் மோடியிடம் எந்த விஷயத்தை பற்றி பேசினார்? நாடாளுமன்ற அப்படிங்கிறதுனால நாடாளுமன்றத்துல நிறைய மீட்டிங் நடைபெற்றது. முதல்ல எதிர்கட்சிகளுடைய கூட்டமும் நடைபெற்றது. இன்னொரு புறம் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டமும் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா பங்கேற்றனர். இந்த கூட்டம் முடிந்த பிறகு இப்பொழுது ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசி வருகிறார். நேற்று ராகுல் காந்தி என்ன தகவல் சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். எதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் போது என்ன சொன்னாரு, உத்தரப்பிரதேசத்துல பயணிக்கும் பொழுது அங்கே மக்களிடம் பேசும் பொழுது விவசாயிகள் தங்களுக்கு என்ன நிறை குறைகள் இருக்கின்றன அப்படிங்கறத எடுத்து முன் வச்சாங்க. அரசாங்கம் கிட்ட இருந்தும் விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன் வச்சாங்க. அந்த கருத்தை, அவர்களுடைய கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடியிடம் முன்வைப்பது எனது கடமை, அதனாலதான் நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் ராகுல் காந்தியும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசி வருகின்றனர். சந்திப்பு குறித்து தகவல் கொடுத்துட்டு தான் உள்ள போனாங்க. அந்த தகவலின் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துல விவசாயிகளுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்துல இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது.